Hi friends, இந்த வீடியோவில் voltage divider rule பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி previous வீடியோவில் series and parallel combination of resistor, inductor and capacitor பற்றி பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா சீரியஸாக இருக்கப்போ நமக்கு கரண்ட் சேமாக இருக்கும்னு பார்த்தோமா. சீரியஸ் காம்பினேஷனில் கரண்ட் சேமாக இருக்கும், பட் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் சீரியஸ் காம்பினேஷனில் எப்படி இருக்குது வோல்டேஜஸ் ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு R1 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் R2 ரெசிஸ்டர், R1 ரெசிஸ்டர், R2 ரெசிஸ்டர். இதுக்கு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். இது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ், இது நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ். வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகும். எல்லாத்துலேயும் ஐ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், ஏன்னா சேம் கரண்ட்டாக பட் டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ். ஸோ R1க்கு V1 வோல்டேஜ், R2க்கு V2 வோல்டேஜ் ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சீரியஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டரில் பார்த்துருப்போம்ல. சீரியஸாக ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தா R ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ஆட் பண்ணணும் நம்ம ரெசிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஓம்ஸ்லால் என்னென்னு பார்த்தோம், V இஸ் ஈக்குவல் டு IRன்னு பார்த்தோமா. இங்கே R ஈக்குவலன்ட்டுன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா 2 ரெசிஸ்டர் இருக்குது சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ V இஸ் ஈக்குவல் டு R ஈக்குவலன்ட்டுன்னு பார்த்தோமா. ஸோ கரண்ட்டோட வேல்யூ என்ன, I இஸ் ஈக்குவல் டு V பை R ஈக்குவலண்ட். நம்ம கரண்ட்டு சேமாக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஐ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுமா. ஸோ I இஸ் ஈக்குவல் டு V பை R ஈக்குவலண்ட். R ஈக்குவலண்ட்டோட வேல்யூ என்ன, R1 ப்ளஸ் R2. நெக்ஸ்ட்டு V1ஓட வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். V1 இஸ் ஈக்குவல் டு IR1. V2ஓட வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா V2 இஸ் ஈக்குவல் டு IR2. ஸோ இங்கே ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, I இஸ் ஈக்குவல் டு V பை R1 ப்ளஸ் R2ன்னு கொடுத்துருக்கோமா. அந்த ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் V பை R1 ப்ளஸ் R2 இன்ட்டு R1. அதே மாதிரி V2ஓட வேல்யூ என்னென்னா V2 இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் V பை R1 ப்ளஸ் R2 இன்ட்டு R2. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜு, இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ். ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்துக்கோங்க, V1 இஸ் ஈக்குவல் டு V பை R1 ப்ளஸ் R2 இன்ட்டு R1. V2 இஸ் ஈக்குவல் டு V பை R1 ப்ளஸ் R2 இன்ட்டு R2. இங்கே பார்த்திங்கன்னா வோல்டேஜ் சேமாக இருக்கும், வோல்டேஜோட வேல்யூஸ். இங்கே V1னா R1. நெக்ஸ்ட்டு இண்டக்டர் பார்க்கலாம். இண்டக்டர் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ் L1 L2 இண்டக்டர். வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, நமக்கு எல்லாத்துலேயும் சேம் கரண்ட்டுன்றதுனால ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஐ கரண்ட்டு வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால V1 V2 வோல்டேஜ். L ஈக்குவலண்ட் என்னது, L ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு L1 ப்ளஸ் L2. சீரியஸ் காம்பினேஷனில் இண்டக்டரும் ஆட் பண்ணணும். V இஸ் ஈக்குவல் டு நம்ம இண்டக்டரோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் V இஸ் ஈக்குவல் டு L ஈக்குவலண்ட் DI பை DTயா. ஸோ DI பை DT என்னென்னா நமக்கு V பை L ஈக்குவலண்ட். L ஈக்குவலண்ட் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டா DI பை DT இஸ் ஈக்குவல் டு V பை L ஈக்குவலண்ட். L ஈக்குவலண்ட் வேல்யூ L1 ப்ளஸ் L2வா. நெக்ஸ்ட்டு V1ஓட வேல்யூ என்ன, V1 இஸ் ஈக்குவல் டு L1 DI பை DT. ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு L1 DI பை DT என்னன்னு பார்த்தோம், L1 இன்ட்டு V பை L1 ப்ளஸ் L2. இங்கே பார்த்திங்கன்னா இது DI பை DTயோட வேல்யூ, V பை L1 ப்ளஸ் L2 DI பை DTயோட வேல்யூ இன்ட்டு L1. V2 இஸ் ஈக்குவல் டு L2 into DI by DT. So V2 is equal to V by L1 plus L2. அது DI by DT ஓட வேல்யூ into L2. இதுதான் இண்டக்டரோட வோல்டேஜஸ். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டரோடது பார்க்கலாம். கெப்பாசிட்டர் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். C1 C2 கெப்பாசிட்டர். இது பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு V1 ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுமா.
ஸோ C1ல இருக்கிறது V1 வோல்டேஜ், C2ல இருக்கிறது V2 வோல்டேஜ். சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும், பட் டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸா. ஸோ C ஈக்குவலண்ட்னா என்னென்னா, இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டு ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ரெசிப்ரோக்கலாக போடுவோம். C ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு C1 into C2 divided by C1 plus C2. இது ஆல்ரெடி வந்து சீரியஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன் வீடியோவில் போட்டிருப்போம். பேரல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ சார்ஜோட வேல்யூ என்னது, சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சிவியா. இங்கே வந்து C ஈக்குவலண்ட், ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால C ஈக்குவலண்ட் இன்ட்டு V. ஸோ சியோட வேல்யூ, C ஈக்குவலண்ட்டோட வேல்யூ என்ன, C1 plus C1 into C2 divided by C1 plus C2 into V. V1 is equal to Q by C. V2 is equal to Q by C2. இங்கே வந்து சார்ஜ் வந்து சேமாக இருக்கும், அதனால தான் இங்கேயும் Q இங்கேயும் Q. C1 C2, Qோட வேல்யூ என்ன, C1 C2 divided by C1 plus C2 into 1 by into V by C1. So C2 divided by C1 plus C2, C2 divided by C1 plus C2 into V. Total voltage V1 is equal to C2 divided by C1 plus C2 into V. இதான் வந்து voltage across the first capacitorல எவ்வளோ voltage இருக்கிறத கண்டுபிடிக்கும். Next V2 is equal to Q by C2 பார்த்தோமா. ஸோ Qோட வேல்யூ என்ன, C1 C2 divided by C1 plus C2வா. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன மீந்திருக்கு, 1 by C2 மீந்திருக்கா. ஸோ V by V வந்து ஆல்ரெடி ஃபார்முலா, V by C2. C2 கேன்சல் ஆகிடும். ஸோ V2 is equal to C1 divided by V2 is equal to C1 divided by C1 plus C2 into V. இதுதான் வந்து V1 and V2 ஓட வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர். இன்கேஸ் வந்து நிறைய ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தால் என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். இப்போ நான் V3 வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுன்னா, V3 is equal to V by R1 plus R2 plus R3 into R3. இங்கே வந்து வோல்டேஜோட எந்த வோல்டேஜ் கண்டுபிடிப்போமோ அதே தான் R3. V3னா அங்கே R3. நெக்ஸ்ட்டு V3 is equal to V by L1 plus L2 plus L3 into L3. இங்கே என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அதோட இண்டக்டரோட வேல்யூ தான் அப்ளை பண்ணணும். இதுதான் V3. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டரோடது அதே மாதிரி தான் ரெசிப்ரோக்கலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.